65 டோட்டல் எவ்வளவு வந்திருக்கும் 121.50 ஓகேவா ஆவரேஜ் எவ்வளவு வந்திருக்கும் 60.75 ரிசல்ட்ல என்ன வந்திருக்கும் பாஸ் ஏனா ரெண்டுமே வந்துட்டு greater than 34.4 சரி அதுக்கு அப்புறம் ஒரு நியூ லைன் கிரியேட் பண்றேங்க ஓகே அப்போ இந்த பார்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போ புதுசா ஒரு பார்ட் வருது பாருங்க next finally I want try to invoke or operate or access or call set data method by object 1 object 1 மூலமாக set data method ஐ கால் பண்ணுகிறேன் set data method ஐ access பண்ணுகிறேன் set data method ஐ ஆபரேட் பண்ணுகிறேன் set data method ஐ invoke பண்ணுகிறேன் எப்படி சொன்னாலும் ஒண்ணுதாங்க அதனால நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிர கூடாது இப்போ வந்துட்டு நம்ம இன்டர்வியூல எப்படி வேணாலும் கேட்கலாம் here set data method I try to call set data method by object 1 object 1 மூலமா நான் set data method கால் பண்றேன் ஒண்ணே ஒண்ணு இந்த இடத்துல நீங்க ஒண்ணு மறக்க கூடாது according to this statement இப்போ இந்த ஸ்டேட்மென்ட்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா er1 ல இருக்கிற ரோல் நம்பர்ல என்ன இருந்தது 0 er1 ல இருக்கிற s நேம்ல என்ன இருந்தது none er1 ல இருக்கிற m1 ல என்ன வேல்யூஸ் இருந்தது 0 er1 ல இருக்கிற m2 ல என்ன இருந்தது 0 according to this statement er1 roll number is 0 s name is none m1 value is 0 and m2 value is also 0 here I want override that values and the values எல்லாம் நான் எடுக்கணுங்க அந்த values எல்லாம் எனக்கு வேண்டாம் roll numberல 0 க்கு பதிலா நான் என்ன போடணும் 1002 s nameல none இருந்துச்சு அதுக்கு பதிலா என்ன போடணும் ராஜ் m1 ல என்ன வேல்யூ இருந்தது 0 இருந்தது அதுக்கு பதிலா என்ன போடணும் 98 m2 ல என்ன வேல்யூ இருந்தது 0 அதுக்கு பதிலா என்ன போடணும் 20 here I override already existing roll number s name m1 and m2 values with the help of set dataங்கற ஒரு மெத்தட பயன்படுத்தி நான் வந்து I want try to override already existing values of instant variable here I try to override already existing values of instant variable via set data method சரி sir where is found set data method here found set data method அந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க following user defined method like set data helps to assign value from formal parameter into instant variable correct நான் இந்த rno இருக்குலையா இந்த rno ல இருக்கிற வேல்யூவை இந்த rno ல இருக்கிற வேல்யூவை நான் யாருக்கு பாஸ் பண்றேன் instant variable க்கு பாஸ் பண்றேன் சரி சார் இந்த rno க்கு யார் பாஸ் பண்ணிருப்பாங்க the below calling part இங்க இருக்குலையா இப்போ 1002 இருக்குல this 1002 assign into this formal parameter Raj value assign into this s name formal parameter 98 value assign into m1 formal parameter 20 value assign into m2 formal parameter these formal parameters are developed with set data method these formal parameters are developed with set data method அப்போ இந்த rno ல இருக்கிற எனக்கு 1002ங்கிறது rno instant variable ஸ்டோர் ஆயிடும் அப்போ ராஜ் அப்படிங்கற ஒரு formal parameterோட values எனக்கு s nameங்கற ஒரு instant variable ஸ்டோர் ஆயிடும் 98 அப்படிங்கற ஒரு formal parameterோட values எனக்கு m1 ங்கற instant variable ஸ்டோர் ஆயிடும் m2 அப்படிங்கற ஒரு formal parameterோட value m2 அப்படிங்கற ஒரு instant variable ல ஸ்டோர் ஆயிடும் சரி now this set data helps to override instant variable values instant variable ஓட values override பண்றதுக்கு அதாவது alter பண்றதுக்காக பயன்படக்கூடிய மெத்தட் தான் set data method சரி சரி இதுல என்ன சார் சொல்லிருக்காங்க இந்த லைன் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லையா அப்படினீங்கனா remember following user defined method using formal parameters are mandatory require values it mean that is not an optional values that is not an optional இப்போ நீங்க அந்த ரோல் நம்பர் இருக்குலையா இந்த ரோல் நம்பருக்கு நீங்க கண்டிப்பா வேல்யூஸ் கொடுத்தே ஆகணுங்க இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது ஒன்னு இங்க பாருங்க நான் சும்மா ஒன்னு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல நான் வந்து I am not pass any one values
இங்கே நான் எதுவும் வேல்யூஸ் பாஸ் பண்ணல அப்படின்னீங்கன்னா எரர் வரும். இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ராஜுங்கிறது ரோல் நம்பரில் ஸ்டோர் ஆகிடும், நேமில் 98 ஸ்டோர் ஆகிடும், M1ல் 20 ஸ்டோர் ஆகிடும். அப்போ M1க்கு வேல்யூஸ் மிஸ் ஆகுதா? அப்போ அவங்க சொல்கிறாங்க எரர் வில் அக்கர்ட் இன் ஃபியூச்சர். எரர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சார் ஒரே ஒரு தடவை இதை ரன் பண்ணி காமிங்களேன். சரி, இப்போ வந்து நம்ம சும்மா எரர் வருதா இல்லையான்றதுக்காக தான் நம்ம ரன் பண்ணி காமிக்கிறோம். ப்ரோக்ராம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ நான் இங்கே போகிறேன், இதில் நான் என்ன பண்ணுறேன், ரன் மெனு போகிறேன். நவ் ஐ எம் என்ட்ரிங் இன்டு ரன் மெனு அண்ட் தென் ப்ரெஸ் ரன் மெனு ஐட்டம் அண்ட் தென் சூஸ் விச் ஒன் ப்ரோக்ராம் ஐ வாண்ட் எக்ஸிக்யூட். சரி, இங்கே பாருங்கள் எரர் வந்துருச்சு பாருங்கள். நான் சொன்ன எரர் வருதா? M2 ஆர்குமெண்ட் மிஸ்ஸிங், M2 இல்லைன்னு சொல்லி அது கற்றுது. இப்போ வந்துட்டு பிகாஸ் ராஜ் ஸ்டோர் இன் ஆர்என்போ, 98 ஸ்டோர்ட் இன் எஸ் நேம், M1 stored in 20. Sorry, 20 values stored in M1, 98 values stored in S name, Raj stored in RNBO, formal parameter. So here missing one more formal parameter. That formal parameter name is called as M2. சரியா? இந்த இடத்துல ஒரு ஃபார்மல் பேராமீட்டர் மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபார்மல் பேராமீட்டர் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா M2. ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ நான் சும்மா இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து ரோல் நம்பருக்கு என்ன போயிடும், நம்மளுக்கு ரோல் நம்பர் ஹேஸ் 1002, ரோல் நம்பர் ஃபார்மல் பேராமீட்டர் ஹேஸ் 1002, எஸ் நேம் ஃபார்மல் பேராமீட்டர் ஹேஸ் ராஜ், M1 ஃபார்மல் பேராமீட்டர் ஹேஸ் 98, M2 formal parameter as 20. So here again I try to run this program. See here, error will not occur, error rise ala. So what I try to say, compulsory you should pass values into set data method, but here optional. See here, since the default values are found here itself, but here default values not found. So mandatory you should pass values into these formal parameters. கண்டிப்பா இந்த formal parameterக்கு நீங்க வேல்யூ கொடுக்கணும், அவ்வளவுதான் இங்க சொல்ல வர்றது. So this set data method is helps to override already exist instant variable values. ஏற்கனவே instant variable இருக்கிற values-ஐ alter பண்றதுக்கு இந்த set data method பயன்படுகிறது அப்படின்ட்டாங்க. சரி சார், இப்போ now entering into here itself. Now after that, after on set data method calling part, after on set data method calling part, ER1 roll number value is 1002, ER1 S name value is Raj, ER1 M1 value is 98, ER1 M2 value is 20. But before set data method calling part, ER1 roll number is 0, ER1 S name is none, ER1 M1 is 0, ER1 M2 is also 0. But after on set data method calling part, then ER1 roll number is 1002, ER1 S name is Raj, ER1 M1 value is 98, ER1 M2 value is 20. Now here I try to call show data method by object1. Sorry, here I try to call show data method by object1. Here I try to call show data method by object1. show data method object மூலமா நான் object1 மூலமா நான் கால் பண்றேன். சரியா? Now entering into here itself. இந்த பாட்டுக்கு போய்டுங்க.